Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So we have completed the conduction of heartbeat, origin and conduction of heartbeat, and human circuit system and origin and conduction of heartbeat. We complete paniyache. So now we are going to see about the cardiac cycle. So cardiac cycle is one of the important chapter in circulatory system. So இதில் வந்து ஒரு cardiac cycle பொறுத்த வரைக்கும் questions, neat questions அதிகமா வரும். So you should start up this also. அதனால நல்லா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எப்படி ஆக்சுவலி வந்து ஹவு போலரைசேஷன் அண்ட் டீபோலரைசேஷன் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். The events that occur at the beginning of heartbeat and last until the beginning of next beat is called cardiac cycle. அதாவது சைக்கிள்னா ஒன் கம்ப்ளீட் ப்ராசஸ் முடியும் போது திரும்பி அடுத்த அதே ப்ராசஸ் அடுத்ததுல ஸ்டார்ட் ஆகும்போது we call it as a cycle. ஓகே, ஸோ இப்போ கார்டியாக் சைக்கிள் எதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆகுது, அந்த ஹார்ட் பீட் எண்ட் ஆயிட்டு அடுத்த ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆகும்போது ஸோ நெக்ஸ்ட் பிகினிங். ஓகே, the beginning of next heartbeat is known as cardiac cycle. It lasts for 0.8 seconds because லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 1 minute for 1 minute ஹார்ட் பீட் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 70 to 72 ஹார்ட் பீட்ஸ், ரைட்? 70ல இருந்து 72 வரைக்கும் ஹார்ட் பீட்ஸ் இருக்கும். இட் மே வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன், அதனால வந்து வி கான்ட் சே அஷ்யூர். அப்போ ஒரு ஹார்ட் பீட் அப்படின்றது 60 செகண்ட்ஸ்க்கு 72 பீட்ஸ் அப்படின்னா அப்போ வந்து ஒரு பீட் எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் ஃபார் 1 செகண்ட், ஈவன் 1 செகண்ட் கூட அது இருக்காது, ஜஸ்ட் ஃபார் 0.8 செகண்ட்ஸ். ஓகே, 0.8 செகண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு ஹார்ட் பீட் ஆக்சுவலி 0.8 seconds இருக்கும். The cycle of the series of events that takes place in the cardiac cycles. So இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். The first phase is called as a ventricular diastole. Okay, the first நம்ம phase சொல்றது வந்து ventricular diastole. The ventricular diastole அப்படின்னு நம்ம சொல்லும்போது how it happens. Diastole அப்படின்னா relaxation, systole contraction. இது நம்ம லாஸ்ட் இதுல பார்த்திருக்கோம். The pressure in the auricles increases than that of the ventricular pressure. Okay, so ventricular compare பண்ணும்போது auricleல pressure அப்படின்றது increase ஆகுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. AV valves are open while the semilunar valves are closed. So let us go back to the diagram. Here you can see this. See here. So நம்ம இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வென்ட்ரிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது so auricles ஆக்சுவலா வந்து auricular pressure தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Let us look at this diagram. So the topmost region is the auricle and the anterior portion தான் நம்ம auricle நம்ம சொல்லியிருக்கோம், and this is the ventricle, right? ஸோ வென்ட்ரிக்கிளை கம்பேர் பண்ணும்போது ஆரிக்கல் போர்ஷன் வந்து எப்போதுமே வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஆரிக்கல்ல அதிகமாக இருக்கும். அண்ட் யூ கேன் see here AV valves are open while the semilunar valves are closed. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் AV valves, that is atrioventricular valves. Let me go back to this. See here. இதான் ஏவி வால்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, இட் மே பி ட்ரைகஸ்பிட் ஆர் பைகஸ்பிட். பட் வந்து ஏட்ரியோ நம்ம அது வந்து நம்ம மிட்ரல் வால், பைகஸ்பிட் நம்ம மிட்ரல் வால் நம்ம சொல்லலாம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவி வால்ஸ் வந்து ஓப்பனா இருக்கும், பட் ஆனா அதுவே செமிலுனார் வால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டா இருக்கும்ன்றாங்க. See here, ஏவி வால்ஸ் ஓப்பனா இருக்கும், பட் செமிலுனார் வால்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் கண்டிஷன்ல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. So blood flow எப்படி இருக்கும்னா, blood flow from the auricles into the ventricles passively. இதை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி வந்து ஆக்டிவ் ப்ராசஸ் நடக்காது. ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ரெண்டு விதமான ப்ராசஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆக்டிவ் பாத்தீங்கன்னா, ஆக்டிவ் எந்த இடத்துல அந்த ஆக்டிவ் ப்ராசஸ் கண்டக்ட் ஆகுதோ அதோட மீனிங் வந்து இட் நீட்ஸ் சம் எனர்ஜி. ஏடிபி மாலிகுல்ஸை யூஸ் பண்ணி எனர்ஜி கெயின் பண்ணி அந்த ப்ராசஸ் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா தட் இஸ் கால்ட் ஆக்டிவ் ப்ராசஸ். அதே பாசிவ்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு எனர்ஜியுமே தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும், தட் இஸ் கால்டு பாசிவ்.
அதனால இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா blood auricles ல இருந்து ventricles க்கு பாஸ் ஆகும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. ஓகே, so auricles from this part, you can see here, from this part to this, auricles ல இருந்து ventricles க்கு transfer ஆகுது. சாரி, this to this, இந்த மாதிரி ஆக்சுவலி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. this is the first phase. இதான் நம்ம சொல்ற first phase, that is called ventricular diastole. ventricular diastole ஏன் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா because you can know that so once அந்த auricles வந்து ventricle transfer ஆகும்போது இப்போ பலூன் ஆக்சுவலி வந்து நம்ம என்ன பண்றோம்னா அது ரிலாக்ஸ் கண்டிஷன்ல இருக்கும்போது உள்ள வந்து எந்த ஒரு ஏருமே இல்லை அப்படின்னா ஏரே இல்லாதப்போ பலூன் எப்படி இருக்குன்னா ஒண்ணுமே இல்லாம தான் இருக்கும், ரைட்? ஸோ பலூன்ல நம்ம ஏர் ஃபில் பண்ண அது ஊத ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி கண்டிஷன் தான் வென்ட்ரிக்கல்ல ஃபர்ஸ்ட் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ வென்ட்ரிக்கல்ல ஃபர்ஸ்ட் எதுவுமே இந்த போர்ஷன்ல எதுவுமே இல்லாம இருந்திருக்கு. பட் அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆரிக்கல்ல இருந்து வென்ட்ரிக்கிளுக்கு blood flow வரும்போது இது என்ன ஆக ஆரம்பிக்கும், வென்ட்ரிக்கல் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆக ஆரம்பிக்கும். தட் இஸ் a ventricular diastole. So ventricular diastole phase 1 முடியுது. And coming to the second phase. Second phase is the atrial systole. இப்போ நம்ம வந்து பார்த்தது atrium, we know that right atrium left atrium இருக்க மாதிரி கீழே ஆக்சுவலி வந்து ventricle நம்ம பார்த்தோம். இப்போ ventricular வந்து ரிலாக்ஸ் ஆயிடுச்சு, diastole கண்டிஷன்ல இருக்கு. அப்ப மேல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா you know this, so this is the atria, right? so இந்த போர்ஷன் தான் நம்ம atria நம்ம சொல்றோம். இப்போ இந்த போர்ஷன் வந்து diastole கண்டிஷன்ல இருக்குன்னா which means atrial இருக்கக்கூடிய blood அப்படின்றது இந்த பிளேஸ்க்கு வருது. அப்படின்னா இங்க ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி கண்டிஷன் தான். அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா கான்ட்ராக்ஷன் கண்டிஷன்ல இருக்கும். இது கான்ட்ராக்ஷன் இருக்கும்போது இதுல இருக்க blood flow ventricle வருது. அப்போ ventricle வந்து diastole. அதுதான் நம்ம வந்து phase 1ல ventricular diastole நம்ம பார்த்துட்டோம். இப்போ பாத்தீங்களா atrial systole அப்படின்றது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். See here, so atrial systole, the atria contracts while the ventricles are still relaxed. So atria அப்படின்றது கான்ட்ராக்ஷன்லயே இருக்கும். ஆனா systole பாத்தீங்க சரி ventricles அப்படின்னு வரும்போது ரிலாக்ஸ் கண்டிஷன்ல இருக்கும். ரிலாக்ஸ் கண்டிஷன்னா அதுல blood அப்படின்றது அப்படியே தங்கி இருக்கு. இப்போ கொஞ்சம் தற்காலிகம், it's for temporary only, not for permanent, டெம்பரரியா இருக்கும். The contraction of auricles pushes maximum volume of blood to the ventricles until they reach the end diastolic volume. அது என்ன சொல்றாங்கன்னா EDV ன்னு சொல்றாங்க, that is end diastolic volume. Okay, so இதுதான் வந்து EDV நம்ம கொடுக்கிறோம். EDV is related to the length of the cardiac muscle fiber. இந்த இடத்துல muscle fiber நம்ம எதை சொல்றோம்னு பாத்தீங்கன்னா அந்த புர்கின்ஜி ஃபைபர் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, சைட்ஸ்ல இருக்க அந்த புர்கின்ஜி ஃபைபர், அதுதான் இங்க இருந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. So you can see this diagram. இப்போ ஏட்ரியால இருக்கக்கூடிய blood அப்படின்றது வென்ட்ரிக்கிளுக்கு டிராவல் ஆகுது. டிராவல் ஆகும்போது இந்த பிளேஸ் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா டயஸ்டோல் கண்டிஷன்ல இருக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. வென்ட்ரிக்கிள் அப்படின்றது டயஸ்டோல் கண்டிஷன்ல இருக்கு. டயஸ்டோலிக் கண்டிஷன்ல அது டெம்பரரியா கொஞ்ச நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஏட்ரியான்றது கான்ட்ராக்ஷன்ல தான் இருக்கும். எது வரைக்கும் ஆக்சுவலா இது இருக்கும், எவ்வளவு நேரம் வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இதுக்கு இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் அந்த எண்ட் டயஸ்டோலிக் EDV வால்யூம், அந்த வால்யூம் அந்த EDVன்றது ரீச் ஆகுற வரைக்கும் அந்த ஒரு கண்டிஷன்ல அது இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, தட் இஸ் எண்ட் டயஸ்டோலிக் வால்யூம். So next coming to the next one, more the muscle is stretched, the greater the EDV and the stroke volume. So எந்த அளவுக்கு வந்து மசில் வந்து ஸ்ட்ரெச் ஆகுதோ, ஸ்ட்ரெச்னா எலாஸ்டிக் மாதிரி லென்த்தன் ஆகுதோ விரியுது. இப்போ எலாஸ்டிக் நம்ம என்ன சொல்லுவோம்னா நம்ம ரெண்டு கையில நம்ம வந்து ப்ரெஷர் அதிகமா கொடுத்து இழுக்கும் போது இட்ஸ் ஸ்ட்ரெச் இல்லையா? அதே மாதிரி என்ன கொடுக்குறாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மசில்ஸ் பத்தி நம்ம சொல்லும் போது எந்த அளவுக்கு அந்த மசில் வந்து ஸ்ட்ரெச் ஆகுதோ அந்த அளவுக்கு EDV எண்ட் டயஸ்டோலிக் வால்யூம்ன்றது அதிகமா இருக்கும் அண்ட் ஸ்ட்ரோக் வால்யூம் அதிகமா இருக்கும். ஓகே, see here. So இந்த ஃபைபர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபைபர்ஸ் பத்தி நம்ம லாஸ்ட் கிளாஸஸ்ல ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். You can see here, this one is the Purkinje fiber. So அந்த Purkinje fiber அப்படின்றதும் அந்த ஸ்ட்ரெச்சஸ்க்கு இதுக்கு எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம இந்த ஃபைபர்ஸ் தான் நம்ம அந்த கம்ப்ளீட்டா சொல்லிட்டு இருக்கோம். You can see here. Yes. So the next one.
And third phase பாத்தீங்கன்னா now the ventricular is going to systole. So the first phase நம்ம என்ன பார்த்தோம்னா ventricular diastole பார்த்தோம். So ventricular automatic diastole condition போகும்போது anterior portionல இருக்கிற auricle அப்படின்றது systole இருக்கும் நம்ம சொன்னோம். So once இந்த condition வந்து EDV reach ஆனதும், that is the end diastolic volume reach ஆன உடனே அடுத்த third phase என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ventricular systole. இப்போ ventricles blood வந்து கம்ப்ளீட்டா fill ஆகி இருக்கு. And now the blood is going to come out of the heart. Aorta வழியா actually வெளியே வரணும். அப்போ என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the ventricle அப்படின்றது contraction ஆகும். Contraction ஆகிற condition தான் ventricular systole கொடுத்திருக்காங்க. That is otherwise called as the isovolumetric contraction. இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா isovolumetric contraction அப்படின்றத கொடுத்திருக்காங்க. The ventricular contraction forces the AV, that is the AV node நம்ம என்ன சொல்லிருக்கோம் atrioventricular valves to close and increases the pressure inside the ventricles. So the ventricles கீழ இருக்கிற ventricles actually contraction ஆகும்போது atrioventricular valves என்ன ஆகும்னா க்ளோஸ் ஆன உடனே இது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுதுன்னா ஒரு pressure increase பண்ணி ventriclesல ஒரு pressure increase பண்ணுது. Okay, the blood is then pumped from the ventricles into the aorta without any change in the size of the muscle fiber, length and ventricular chamber volume. That is isovolumetric contraction. இப்போ இந்த இடத்துல வந்து ventricular actually contraction ஆகணும். Contraction ஆகும்போது let me show you the diagrammatic representation. See here. You can see here. இது நம்ம atriaன்றது தெரியும். This is a ventricle. So once in the ventricle portionல blood complete fill ஆன உடனே நம்ம என்ன சொல்றோம் second phase complete ஆகுது. First phase ventricular systole conditionல blood flow இறங்குது. And second phase is the auricular diastole, ventricular diastole first phase. Second phase is the auricular systole. And third phase என்ன கொடுத்திருக்காங்கன்னா இப்போ ventricular systole. இந்த இடம் வந்து ventricle நம்ம சொன்ன இந்த place actually வந்து contraction ஆகணும். Contraction ஆகிறதுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா now அந்த contractionக்காக ஒரு pressure first create பண்ணுது. அந்த pressure create ஆகும்போது இந்த mitral valve நம்ம சொல்றோம் இல்லையா, that is this AV node, AV valve. இந்த AV valve அப்படின்றது க்ளோஸ்ல இருக்கணும். ஏன் க்ளோஸ்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அது ஓப்பன்ல ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனா ஆயிடுதுன்னா இந்த வென்ட்ரிக்கிள் வந்து திரும்பி வந்து ஏட்ரியம்க்கு பிளட் ஃப்ளோ நடக்க ஆரம்பிக்கும். பட் அந்த மாதிரி கண்டிஷன் நம்ம வந்து அதுக்கு கொடுக்கக்கூடாது, சான்ஸ் ஆக்சுவலாக அதுக்கு கொடுக்கக்கூடாது. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அது க்ளோஸ் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ இந்த வென்ட்ரிக்கல்ல இருந்து அயோட்டா வழியா, ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலி 3D ஸ்ட்ரக்சர் டயக்ராம் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து இந்த வென்ட்ரிக்கல்ல இருந்து அயோட்டா வழியா பிளட் ஃப்ளோ வெளியே போகும். ஓகே, அப்படி போகும்போது நம்ம சொன்ன அந்த ஃபைபரோட கண்டென்ட் புர்கின்சி ஃபைபரோட இதா இருக்கலாம், தென் அட் த சேம் டைம் அந்த மசிலோட ஸ்ட்ரெச்சஸா இருக்கலாம். இது எதுவுமே வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே அது நடக்காது. அதனால இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வித்தவுட் த சேஞ்ச் இன் த சைஸ் ஆஃப் த மசில் ஃபைபர் லென்த்ல எந்த இதுவுமே சேஞ்சஸுமே நடக்காது. அண்ட் அட் த சேம் டைம் வென்ட்ரிகுலர் சாம்பர் வால்யூம், நம்ம கீழே ஆக்சுவலா வென்ட்ரிக்கிள் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த வென்ட்ரிகுலர் சாம்பர் வால்யூம்லயும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இதுல நடக்காதுன்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, then fourth phase is the ventricular systole. இப்போ வந்து ventricular ejection ஆப்ஷன் நடக்குது, வென்ட்ரிக்கிள் வந்து எப்படி அது வெளியே போகுது. பட் தேர்ட் ஃபேஸ்க்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் ஃபேஸ்லயே நம்ம பார்த்தது ventricular systole தான், பட் இட் இஸ் கால்ட் as a isovolumetric contraction. ஐசோ மீன்ஸ் அந்த லைக் இட் ஷுட் பி மெயின்டைன், அந்த மெயின்டைன் ஆகணும் அப்படின்றது தான் நம்ம வந்து ஐசோவால்யூமெட்ரிக், அந்த வால்யூமை ஆக்சுவலி மெயின்டைன் பண்ணணுன்றதா கொடுத்துருக்காங்க. Let us go to the fourth phase. Here you can see this is a ventricular ejection. Okay, ventricle வந்து எப்படி ஆக்சுவலி எஜெக்ட் ஆகுது, blood எப்படி எஜெக்ட் ஆகி அயோட்டா வழியா போகுதுன்றதை நம்ம பார்க்க போறோம். Increased ventricular pressure forces the semilunar valves to open and the blood is ejected out of the ventricle without backflow of blood. So இத first நம்ம உங்களுக்கு explain பண்றேன். Let us go to the image for diagram. You can see here.
இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி AV valve இருக்கு, that is atrioventricular valve, and here we are having a semilunar valve. இப்போ நம்ம third phase என்ன நம்ம சொல்லியிருந்தோம் பாத்தீங்கன்னா ventricle actually systole conditionல இருக்கு, சாரி auricle actually ventricle வந்து systole conditionல சேஞ்ச் ஆகுது. அப்படி ventricle வந்து systolic condition சேஞ்ச் ஆகும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த AV valve க்ளோஸ் கண்டிஷன்ல தான் இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். என்ன ரீசனும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். பிகாஸ் அது ஓப்பன்ல இருந்ததுன்னா ஷோர் வென்ட்ரிக்கிள் இருந்து ஆரிக்கிளுக்கு திரும்பி பேக் ஃப்ளோ ஆகும் பிளட், அதனால அது க்ளோஸ் கண்டிஷன்ல இருக்கு. அப்போ பிளட் எந்த வழியா ஆக்சுவலா டிராவல் பண்ணும், ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா the semilunar valve. The semilunar valve helps for the flow of blood. அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா you can see here ventricle கம்ப்ளீட்டா blood fill ஆகுது. இப்போ ventricle வந்து systole condition போகணும், அதாவது contraction condition போகும். அப்படி contraction condition போகும்போது this is the semilunar valve. இந்த semilunar valve மூலமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அயோட்டாவுக்கு ஆக்சுவலி போக போகுது. அந்த இடத்துல அதுதான் வந்து லாஸ்ட் பாயிண்ட்ல என்ன மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா valves to open and blood is ejected. வென்ட்ரிக்கிள்ல இருந்து பிளட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் ஃப்ளோ அடிக்காம திரும்ப ஆரிக்கிளுக்கு ரீச் ஆகாம செமிலுனார் வால்வ் வழியா வெளியே போக போகுது. ஸோ இதுக்கு என்ன நம்ம வந்து டேர்ம் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we call this point is the end of systolic volume. அதனால என்ன கொடுக்குறோம்னா ESV, end of systolic volume. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது EDV, that is end diastolic volume அப்படின்னு பார்த்திருந்தோம். அதாவது வென்ட்ரிக்கிள்ல தான் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா end of systolic volume. Okay, and the last phase is the ventricular diastole. ஏன் வந்து நம்ம வென்ட்ரிகிள்ஸ்ல சொல்றோம், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வென்ட்ரிகிள்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் phase என்னன்னு பாத்தீங்கன்னா ventricular diastole, and second phase என்னன்னு பாத்தீங்கன்னா auricular systole, and third phase ventricular diastole isometric contraction நம்ம பார்த்தோம். Fourth one is the ventricular systole, and last phase the ventricular diastole. First phase இப்போ வந்து last phase ஒன்னா இருக்கு பாருங்க. ஸோ இப்போ அந்த 4 ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் phase ventricular diastole நடந்திருக்கு, and second வந்து auricular systole, and third is the ventricular systole, and the fourth one is the ventricular systole. So once again the phase 1 திரும்ப ரிட்டர்ன் ஆகுது பாருங்க. This condition is called a cycle. This is called a cycle. இப்போ பாத்தீங்கன்னா ventricular diastole திரும்பி நம்ம ஃபர்ஸ்ட் phase பார்த்த அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. You can see here the ventricles begin to relax. இப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா once அந்த வென்ட்ரிகிள்ஸ்ல இருக்கக்கூடிய பிளட் அப்படின்றது செமிலுனார் வால்வ் வழியா எஜெக்ட் ஆன உடனே வென்ட்ரிகிள்ஸ் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆக ஆரம்பிக்கும், இப்போ கான்ட்ராக்ஷன் ஆச்சு, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ப்ராசஸ் ரிலாக்ஸேஷன். ஓகே, ஸோ ரிலாக்ஸேஷன் ஆகுது. pressure in the auricles exceeds ventricular pressure resulting in the closure of semilunar valve. So automatically அடுத்த process இது diastole condition போகும்போது செமிலுனார் வால்வ் அந்த பிரஷர்னால க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ அடுத்தது திரும்பி அதே மாதிரி ப்ராசஸ் கண்டினியூ ஆக ஆரம்பிச்சு. The heart returns to phase 1 of the cardiac cycle. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் phase of cardiac cycleக்கு என்டர் ஆயிட்டோம். ஓகே, இப்போ பாருங்க லாஸ்ட் phase என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்த வென்ட்ரிகிள்ஸ்ல இருக்கக்கூடிய பிளட் அப்படின்றது இந்த செமிலுனார் வால்வ் வழியா எஜெக்ட் ஆகுது, அயோட்டா வழியா வெளியே போயிடுச்சு. இப்போ இந்த இடம் வந்து இப்போ ஜஸ்ட் இமேஜின் பலூன்ல ஆக்சுவலா நான் வந்து ஏர் ஃபில் பண்ணி நான் என்ன பண்றேன், அதை ரிலீஸ் பண்றேன். இப்போ பலூன் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி எந்த கண்டிஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் கண்டிஷன்ல தான் இருந்தது, சிஸ்டோலிக் கண்டிஷன் இருந்து கான்ட்ராக்ஷன் இருந்தது. ஸோ ஒன்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா திரும்பவும் வந்து பிளட்ல பலூன்ல நான் ஆக்சுவலி ஏர் ஃபில் பண்ணும்போது ஃபில் ஆகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டயஸ்டோலிக் கண்டிஷன்ல போகும், தட் இஸ் ரிலாக்ஸ் கண்டிஷன்ல போகும். ரிலாக்ஸ் கண்டிஷன் போகும்போது எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா, அதே மாதிரிதான் இப்போ நம்ம முதல்ல பார்க்கும்போது இருந்த அதே மாதிரி ஃபர்ஸ்ட் phase கண்டிஷனுக்கு இது ரெடி ஆகுது. யூ கேன் see here once இதுல இருக்கக்கூடிய பிளட் அப்படின்றது வெளியே போன உடனே அந்த ப்ரெஷர்னால இது கிரியேட் பண்ற அந்த ப்ரெஷர்னால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்போ செமிலுனார் வால்வ்ஸ் அப்படின்றது க்ளோஸ் ஆகும். இது ஆக்சுவலி செமிலுனார் வால்வ்ஸ் எப்போ ஓப்பன் ஆகும்னா வென்ட்ரிக்கிள்ல இருந்து பிளட் ஃப்ளோ வெளியே போகும்போது மட்டும்தான் அது ஹெல்ப் பண்ணும். ஓகே, மற்றபடி நம்ம பாடியில இந்த ட்ரைகஸ்டிக் வால்வ் அண்ட் பைகஸ்டிக் வால்வ் இது வந்து எப்பயும் போல ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கும். And you can see here, listen to this. So next cycle என்ன ஸ்டார்ட் ஆகும், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் phase திரும்பி ஆரம்பிச்சிருச்சு, அண்ட் செகண்ட் phase என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the auricular actually systolic condition போகும்,
and திரும்ப வந்து third phaseல ventricular diastole isometric contraction நடக்கும். and fourth பாத்தீங்கன்னா once again the ventricle systole and last one is the ventricular diastole. so அதே மாதிரியான phase அந்த cardiac cycle continuous என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு complete cycles வந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போ இது இப்போ செகண்ட் பேஜ்க்கு ஆக்சுவலி போகும்போது ஆரிகுலர் சிஸ்டோலிக் கண்டிஷன் போகும்போது இது கான்ட்ராக்ஷன் பண்ணும். ஆரிக்குலர் ஆக்சுவலி கான்ட்ராக்ஷன் பண்ணும். கான்ட்ராக்ஷன் ஆகும்போது அந்த பிளட் ஃப்ளோ என்ன ஆகும் நம்ம சொல்லியிருக்கோம். தட் ஏவி நோட் தட் இஸ் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வ் மூலமா திரும்ப என்டர் ஆகும். ரைட், அப்படி என்டர் ஆகுது. என்டர் ஆன உடனே ஸோ ஒன்ஸ் அகெயின் அந்த ப்ராசஸ் சைக்கிள் இஸ் கோயிங் டு கண்டினியூஸ்லி இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் கார்டியாக் சைக்கிள். இது ஒரு கம்ப்ளீட் கார்டியாக் சைக்கிள் நடக்கிறதுக்கு இட் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் 0.8 செகண்ட்ஸ். ஒரு கம்ப்ளீட் இது முடிக்கணும்னா இட் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் 0.8 செகண்ட், நாட் ஈவன் செகண்ட். ஐ மீன் ஒரு செகண்ட் கூட ஆக்சுவலா இல்லை, பட் ஒரு செகண்டுக்கு முன்னாடியே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதோட இந்த கார்டியாக் சைக்கிள் அது கம்ப்ளீட் பண்ணுதுன்றதை நம்ம பார்த்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கார்டியாக் அவுட்புட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போறது கார்டியாக் அவுட்புட். See here, the amount of blood pumped out by each ventricle per minute, that is called as a cardiac output, or it is otherwise called as CO. நம்ம ஷார்ட்ஹேண்ட்ல சொல்றோம் பாத்தீங்கன்னா CO ன்னு கொடுக்குறோம். அதாவது 1 மினிட்க்கு ஒரு பர் மினிட் அப்படின்னு நம்ம ஒரு 1 மினிட் நமக்கு வந்து கணக்கு எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 1 மினிட்ல வென்ட்ரிகல்ஸ்ல இருந்து by each ventricle, ஒவ்வொரு வென்ட்ரிக்கிள், because we are having a right ventricle and left ventricle, right? ஸோ அப்போ ஒவ்வொரு வென்ட்ரிகுலர் இருந்தும் எவ்வளவு பிளட் பம்ப் அவுட் ஆகுது அப்படின்றத we call it as a cardiac output. Okay, so this is called as a cardiac output. It's a product of heart rate. Okay, it's a product of heart rate, HR na heart rate, and stroke volume. So that is SB, that is called SB. And heart rate or pulse is the number of beats per minute. இப்போ ஹார்ட் ரேட் அப்படின்றது இல்லைன்னா பல்ஸ் அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 1 மினிட்க்கு எவ்வளவு பீட்ஸ் ஆக்சுவலி இருக்குன்றத வச்சு இதுல வந்து ஹார்ட் ரேட்டை நம்ம மெஷர் பண்றோம். ஓகே, வாட் இஸ் திஸ் பல்ஸ் ப்ரெஷர் அப்படின்னு பாத்தீங்கன்னா we can see that pulse in our wrist. நம்மளோட நாடி சொல்லுவாங்க இல்லையா, அது நீங்க கையை வச்சு தொட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும். we can detect the அதோட பீட் வச்சு நம்ம நார்மலா இருக்கோமா. ஸோ முன்னாடி எல்லாமே வந்து டாக்டர் ஃபெசிலிட்டி, ஸ்டெட்டஸ்கோப் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடையாது. ரைட், அப்போ அந்த நேரத்துலலாம் வந்து எப்படி ஆக்சுவலி வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த அப்சர்வன்ஸ். ஆயுர்வேதிக், யுனானி ஒரு அந்த நீங்க நம்ம ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அதுல எல்லாமே பார்க்கும்போது பல்ஸ் ஆக்சுவலி வந்து பார்ப்பாங்க. ஸோ பல்ஸ் பார்த்தே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா whether the person is sick and person is normal or person is அவங்க பாடியில என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்றத ரொம்பவே வந்து ஈஸியா வந்து அவங்களால சொல்ல முடியும் ட்ரெடிஷனல் மெடிசன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணவங்களால. ஸோ பல்ஸ் ப்ரெஷர் இங்க எதை கொடுக்குறாங்கன்றது பார்ப்போம். பல்ஸ் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு சிஸ்டோலிக் ப்ரெஷர். இங்க சிஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்றது நம்ம சொன்ன கான்ட்ராக்ஷன். ஓகே, கான்ட்ராக்ஷன் ப்ரெஷர் மைனஸ் டயஸ்டோலிக் ப்ரெஷர். கான்ட்ராக்ஷன் ஆகும்போது இருந்த ப்ரெஷர் மைனஸ் தட் ரிலாக்ஸேஷன் ப்ரெஷர். ரிலாக்ஸ் ஆகும்போது ப்ரெஷர் எவ்வளவு இருக்கும். கண்டிப்பா வந்து சிஸ்டோல்ல இருக்கும்போது தான் அதிகமான சிஸ்டோல் இருக்கும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும். ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான ப்ரெஷர்ல இருக்கும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் நம்ம வந்து ரிலாக்ஸேஷன் ஆகும்போது ப்ரெஷர்ன்றது ஜாஸ்தியா இருக்கும். சிஸ்டோல்ல அந்த அளவுக்கு இருக்காதுன்னு தான் நம்ம சொல்றோம். லெட் அஸ் see that systolic pressure minus diastolic pressure. The stroke volume or SV is the volume of blood pumped out by each ventricle with each beat. ஸோ ஒவ்வொரு பீட் ஆக்சுவலி வந்து நம்ம ஹார்ட் பீட் நடக்கும் போதும் இல்லைன்னா ஒரு கம்ப்ளீட் கார்டியாக் சைக்கிள் நடக்கும் போதும் எவ்வளவு வால்யூம் ஆஃப் பிளட், தட் இஸ் எவ்வளவுன்னு சொல்லும்போது வால்யூம் ஆஃப் பிளட் ஹவு மச் இட் இஸ் பம்ப்டு ஃப்ரம் வென்ட்ரிக்கிள். வென்ட்ரிக்கிள்ல இருந்து எவ்வளவு பிளட் அப்படின்றது வெளியே வருதுன்றதை வச்சுதான் ஆக்சுவலி தே ஆர் சேயிங் தட் பல்ஸ் ப்ரெஷர். இதுதான் நம்ம பல்ஸ் ப்ரெஷர் அப்படின்றத கொடுக்குறாங்க. The next one, SV, that is SV na நம்ம இப்பதான் பார்த்தோம். It's nothing but the stroke volume, right?
stroke volume depends on stroke அப்படின்னா ஒரு complete stroke அந்த இதை beat பண்ணி முடியறது we call it as a stroke, right? So the stroke volume depends on ventricular contraction. It is otherwise called as a VC அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ வந்து வென்ட்ரிகுலர் வந்து கான்ட்ராக்ஷன் எப்படி ஆகுது, ஒரு ஸ்ட்ரோக் வால்யூம் வென்ட்ரிகுலர் எப்படி கான்ட்ராக்ஷன் ஆகுது, அது கான்ட்ராக்ஷன் ஆகும்போது எவ்வளவு எப்படி இந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் இருக்கு, இது எல்லாமே முக்கியமானது. ஸோ எஸ்பி வந்து ஒரு வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் டிபெண்ட் பண்ணுது. தட்ஸ் இட். இங்கே CO is equal to HR heart beat into SV, that is stroke volume. CO-ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, let us go back. I think CO is the cardiac output. So ஒரு cardiac output அப்படின்னு நம்ம எதை வச்சு நம்ம சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் இன்டூ ஸ்ட்ரோக் வால்யூம். ஒரு ஸ்ட்ரோக் வால்யூம்ல ஹார்ட் ரேட் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணோம்னா we can get cardiac output. Okay, the stroke volume represents the difference between EDV end diastolic volume. ஒரு ஸ்ட்ரோக் வால்யூம்ல அந்த end diastolic volume எப்படி இருக்கு, and that is the end volume நம்ம சொல்லும்போது the amount of blood that collects in a ventricle. Okay, the amount of blood that collects in a ventricle during diastole. Because நம்ம செகண்ட் phase என்ன, third phase வந்து நம்ம ventricular systole பார்த்தோம், but first phase we are seeing like a ventricular diastole, the first phase. அப்போ ventricular diastolic conditionல ventricleல எவ்வளவு blood collect ஆகுது அப்படின்றது தான் வந்து EDVன்றத கொடுக்குறாங்க. end diastolic volume அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு blood ventricular diastolic phaseல collect ஆகும், we have to see that. and ESPன்றதை நம்ம பார்த்துருந்தோம், இது வந்து end systolic volume அப்படின்னு நம்ம கொடுக்கணும். பட் சாரி, எஸ் end of systolic ventricle அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வென்ட்ரிக்கிள்ல நடக்கக்கூடியதுதான். இது வந்து ஃபர்ஸ்ட் EDVன்றது வந்து ஆக்சுவலி டிபெண்ட்ஸ் ஆன் த டயஸ்டோலிக், பட் ESV பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் சிஸ்டோல். இது ஒன்று வந்து கான்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து ரிலாக்ஸேஷன். ஓகே, so you can see here the volume of blood remaining in the ventricle after contraction. ESV நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு blood ஆக்சுவலி வந்து ரிமைனிங் இருக்கு, ரைட்? ரெசிடியூ மாதிரி தான். எவ்வளவு blood இன்னும் வந்து வென்ட்ரிக்கிள்ல இருக்கு, ஒன்ஸ் இந்த கான்ட்ராக்ஷன் முடிஞ்ச உடனே இன்னமும் எவ்வளவு blood அதுல இருக்குன்றத வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ESVன்றத கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ SV is equal to EDV. அப்போ நம்ம சிஸ்டோலிக் வால்யூமை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா EDV minus ESV, that is end dilation diastole, end diastolic volume minus end of systolic ventricle. ventricle இருக்கக்கூடிய diastolic நம்ம வந்து systolic வால்யூம்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா we can get the SV volume, SV calculation. According to Frank Starling law of the heart, the critical factor controlling SV. ஸோ ஃப்ராங்க் ஸ்டார்லிங் லா அப்படின்றத வந்து ஹார்ட்டுக்கு ஆக்சுவலி இது கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா the critical factor controlling systolic volume is the degree to which the cardiac muscle cells, so it's the cardiac muscle cells are stretched just before they contract. ஒரு கார்டியாக் மசில் செல்ஸ் அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா கான்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச் ஆகுன்றாங்க. கரெக்ட் தான், பிகாஸ் டயஸ்டோல் கான்ட்ராக்ஷனுக்கு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி என்ன கண்டிஷன்ல இருக்கும்னா டயஸ்டோலிக் கண்டிஷன்ல தான் இருக்கும், ரைட்? ஸோ அதனால இதை வச்சு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கான்ட்ராக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஸ்ட்ரெச்சிங்கை தான் நம்ம வந்து ஃப்ராங்க் ஸ்டார்லிங் லால கொடுத்துருக்குறாங்க. ஓகே, and the most important factor stretching cardiac muscles is the amount of blood returning to the heart and distending its ventricles, venous return. ஸோ இது சொல்ல வர்றது ஒரே விஷயம் தான். இதுல முக்கியமான ஃபேக்டர் வந்து கார்டியாக் மசில் ஒரு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்து திரும்பி வந்து ஹார்ட்டுக்கு போகுது, ஓகே, அண்ட் திரும்பி வென்ட்ரிகல்ஸ்க்கு ரீச் ஆகுது, ஒன்ஸ் அகைன் அந்த சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்றத பொறுத்து இட் மைட் பி ஹேப்பன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. Okay students, so let us start this our session in the next class. Thank you.